வணக்கம் உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்டா, திராளி மீன் இடியப்பத்துக்கு சொதி வைக்க போகிறேன். அப்போ நான் 5 திராளி எடுத்து வச்சிருக்கிறேன் சொதிக்கு. அப்போ இனி நாங்கள் இந்த திராளியை வெட்ட வேணும். அப்போ வாங்க வீடியோக்க போகலாம். மீனை வெட்டுவோம். எல்லாம் நாங்கள் கடையிலேயே சுத்தம் பண்ணி வேணி இருந்தது. இப்போ மீனெல்லாம் வெட்டியாச்சு. இனி நாங்கள் கழுவி எடுக்கணும் மீனை. நான் இப்போ திராளி மீன் கழுவி எடுத்துட்டேன். இந்த திராளி மீன் நல்ல சத்தான மீன். குழந்தை பிள்ளைகளுக்கு எல்லாம் சோத்தோட குழாச்சி சொதி வச்சுட்டு பால் சொதி வச்சுட்டு சின்னாக்களை கொடுக்குறதுக்கு நல்ல சுவையான மீன் இது. நாங்கள் இந்த மீனை விரும்பி வாங்குறது. சொதி வச்சாலும் குழம்பு வச்சாலும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த மீன். இன்றைய நாள் இடியப்பத்துக்கு தான் திராளி சொதி வைக்க போகிறேன். இப்போ நாங்கள் சொதிக்கேற்ற ஒழுங்க செய்வோம். கூட்டுவோம் சொதிக்க. இப்போ நான் திராளியெல்லாம் கழுவின திராளியெல்லாம் சட்டியில் போட்டுட்டேன். இனி இதுக்கு தேவையான பொருட்களை போடணும். சொதிக்கு சில பேர் தாளிச்சு ஊற்றுவினா, நாங்கள் அப்படி இல்லை. திராளி சொதி எல்லாமே பஜ்ஜியாக போடணும். நான் ஒரு தக்காளி பழம் வட்டி வச்சிருக்கிறேன் சொதிக்கு. நான் ஒரு 6 பச்சை மிளகாய் வட்டி வச்சிருக்கேன். சொதி உரைக்க வேணும் இடியப்பத்துக்கு. கருவேப்பமிலை, வெங்காயம், எல்லாமே பச்சையாக போடணும். இது உள்ளி நெருக்கி வச்சிருக்கிறேன் சொதிக்கு. மற்றது நான் பழப்புளி ஊற விட்டேன்னா, மீன் சொதிக்கு பழப்புளி தான் விடணும். பழப்புளியை நான் மாங்காய் போடலாம். மாங்காய் போட்டாலும் நல்ல டேஸ்டாக இருக்கும் சொதி. நாங்கள் கணக்காக விடணும் தேவையான அளவு பழப்புளி. நான் ஆக்கள் ஊடாண்டபடியாக பெரிய சட்டியில் சொல்லி வைக்கிறேன். இப்போ பழப்புளி எல்லா பொருட்களும் போட்டாச்சு. இப்போ நான் ரம்பையில் போடுறேன் சொதிக்கு. சொதிக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் போடுறது இந்த வெடுக்கு இருக்காது மஞ்சள் போட்டால். சில பேர் மஞ்சள் போடாமத்தான் பால் சொதி வைக்கிறவ. தேவையான அளவு தண்ணி சேர்க்க வேணும்.
கொஞ்சம் தண்ணி சேர்க்கும். இடியாப்பத்துக்கு சொதி உண்டெண்ணெய் வச்சா தான் விட்டு சாப்பிடலாம். நான் இப்போ இடியாப்பத்துக்கு மாவு எடுக்க போகிறேன். நான் இப்போ 5 சுண்டு மாவு எடுத்துருக்கிறேன் இடியாப்பத்துக்கு கோன் சில்வரால். இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். மாவை வந்து சேர்க்கணும். நான் தனி அரிசி மாவில் தான் இடியப்பமா வைக்கிறேன், கோதுமை மா கலக்கையில். சொல்லியிருக்க எல்லாத்தையும் சேர்த்து விடணும். தண்ணியை சேர்த்து குழைப்போம். மாவு வந்து கணக்கான சூடாக இருக்கணும். நல்லா குமுறி கொதிச்சு கொஞ்ச நேரம் இந்த ஆவியை வழியில் விட்டுட்டு சேர்த்து குழைக்கணும். பச்சை தண்ணி விட்டு குழைக்க கூட நல்லா கொதி தண்ணி தான் விடணும். அரிசி மாவுக்கு கணக்கான கொதி தண்ணியில் தான் குழைக்கணும். தனி அரிசி மாத்தானே அப்போ தண்ணியை கொஞ்சம் கூடுதலாக இழுக்கும். இடியப்பத்துக்கு வந்து கணக்காக தண்ணி விடணும். கூடுதலாக நாங்கள் தண்ணியை விட்டு குழைக்க வேண்டாம். இடியப்பம் வந்து சொரு சொரண்டு தான் வரும். அப்போ இடியப்பமாவை நல்ல பதத்துக்கு குழைக்கணும். குழைச்சா தான் நல்ல பதமாக இடியப்பம் வரும். கணக்காக தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் இடியப்பத்துக்கு மாவு குழைச்சிட்டேன். இனி நாங்கள் இடியப்பத்துக்கு தண்ணியை வச்சு இடியப்பத்தை புளிவாம். நான் சட்டி அடுப்பில் வைப்பேன். இடியப்பத்துக்கு தண்ணியை கொதிக்க பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணியை மட்டும் கொதிக்கட்டும். சொதிக்க பார்ப்போம்.
எல்லாமே சுவையாக இருக்கு ஜோதி. கொஞ்சம் உப்பு போடணும். இனி நாங்கள் தேவையான அளவு பாலை சேர்ப்போம். வெட்டி பால் தான். மீனெல்லாம் நல்லா பீஸ் ஆகுறாங்க திராளி. நல்ல சுவையா இருக்கு மீன் ஜோதி. எல்லாமே எல்லாம் கணக்கா இருக்கு. இப்போ நாங்கள் சொதியா மூடி விடுவோம். மெல்லிய கனல்ல வச்சிருக்கோம் பால் கொதிக்கிறதுக்கு. மானெல்ல அப்படி பசிட்டா இருக்கும் இடியப்பத்துக்கு. அப்பதான் இடியப்பம் நல்ல பஞ்சு போல வரும். இடியப்பெண்ணெல்லாம் மெல்லிசா புளிக்கணும். மாவை மொத்தனா புளிக்கக்கூடாது. இன்றைக்கு இடியப்பத்துக்கு வெள்ளமா சேர்க்கையில தனியா அரிசி மாவுல தான் இடியப்பம் புளியறேன்.
கையால் பிணைஞ்சு வச்சா மானெல்லாம் பசுண்டாக இருக்கும். அதான் நான் கையாலே மாவை பிணைஞ்சு வைக்கிறேன், கரண்டியால் இருக்கேன். இப்போ இடியாப்பம் அமைஞ்சிட்டது நாங்கள் பார்ப்போம். இடியப்பம் வச்சாச்சு. மற்றது சம்பல், மற்றது சாம்பார், மற்றது மீன் சொதி, திராளி மீன் சொதி. அப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு சாப்பிட்டு பார்ப்போம். இடியாப்பத்துக்கு சம்பல்லாம் நல்ல சுவையாக இருக்கும். சம்பல், சொதி, சாம்பார், திராளி மீன் சொதி. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இடியப்பம், மீன் சொதி, சாம்பார் வேறு லெவல். நீங்களும் இப்படி சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குமெண்டு. சாம்பார் வைங்க இடியப்பத்துக்கு, ஒரு சம்பல், ஒரு மீன் சொதி, சொல்லி வேலை இல்லை. இந்த திராளி மீன் வந்து சின்ன பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். நல்ல சுவையாக இருக்குது எல்லாமே. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்போம்.